ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவாட்டு தொக்கு தான். நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூடான சாப்பாட்டில் கருவாட்டு தொக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 100 கிராம் கருவாடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1.5 கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா இதேமாரி கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச தண்ணியை கருவாட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 25லேருந்து 30 ml எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இதை அளவுக்கு நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கட்டி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவாட்டை ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எதனால் நம்ம 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணுறோன்னா இதில் கருவாட்டு ஸ்மெல்லும் இருக்காது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஏதோ ஒரு மண்ணெல்லாம் இருந்தால் நம்ம நல்லா க்ளீன் பண்ணுறதுனால அந்த மண்ணெல்லாம் போயிடும். அதனால தான் 5லேருந்து 6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாட்டிலே உப்பு இருக்கனால பார்த்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், கருவாடு ஏதோ வெந்திருக்கா இல்லைன்னு. அதர்வைஸ் வேகலைன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பவுடர் சேர்த்துக்கோங்க. எதனால நம்ம சேர்க்குறோன்னா இது வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், கருவாடு நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. கருவாடு வெந்திருந்தால் நம்மளோட கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவும் சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு, களிக்கு, பழைய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.